ஹலோ கைஸ், ரீசெண்டாக நான் வந்து என்னோடய ஐஃபோனில் வந்து iOS 18.5 வந்து அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ இந்த அப்டேட் போட்டதுக்கப்புறம் வந்து என்ன இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன்னா, அந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ நான் iPhone 13ல தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வந்து ஐஃபோன் இந்த க்ரீன் லைனில் இஷ்யூ இல்லை. இது அப்பப்போ வருது, அப்பப்போ போயிடுது இந்த க்ரீன் லைன் இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குதா, இல்லை வந்து iOS இந்த 18.5 அப்டேட் போட்ட எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருக்கான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஏன்டா போட்டேன்னு ஆகிட்டு. ஏன்னா இந்த அப்டேட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 83 இருந்துச்சு. போட்டு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகுது. இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்துடுச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 83லேருந்து இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கவுண்ட், அந்த பேட்டரி கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஃபோன் பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 76ல் நிற்கிது. 83ல் இந்த அப்டேட் போட்டதுக்கப்புறம் இந்த iOS 18.5. ஸோ இந்த 18.5 அப்டேட் போடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, போடணுமா வேண்டாமான்னு. நான் வந்து ஏன்டா போட்டேன்னு ஆகிட்டு. நான் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீன் லைன் இஷ்யூ, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. இது வந்து நான் இப்போ ஐஃபோன் 13 மாடல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த மாடலுக்கு மட்டும்தானா, இல்லை வந்து எல்லா ஐஃபோனுக்கும் இந்த இஷ்யூ வந்து வருதா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? See you guys next video.